அடுத்த நாள் காலையில எல்லாரும் அவசர அவசரமா ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே. அப்ப காலங்காத்தாலேயே வானதி அங்க வந்து, என்ன எல்லாரும் கிளம்பிட்டீங்களா? இந்தாங்க, இதையுமே எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான கொஞ்சம் ஐட்டம்ஸை கொடுத்துட்டு அவங்க கிட்ட ரொம்பவே ஆறுதல் பேசுற மாதிரி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க போயிட்டு வர்ற வரைக்கும் இந்த வீட்டை நான் பொறுப்பா இருந்து கவனிச்சுக்கிறேன். பாண்டியையும் பல்லவனையும் நான் நல்லபடியா கவனிச்சுக்கிறேன்னு சொல்ல, உடனே நடேசனும், என்னம்மா அவங்கள மட்டும் தான் கவனிச்சுப்பியா, என்ன கவனிச்சுக்க மாட்டியான்னு லைட்டா அவங்க வம்புக்கு வர மாதிரி பேச, என்ன அங்கிள், நான் போய் உங்களை அப்படியே விட்டுருவேனா? உங்களுக்கும் தேவையானது எல்லாத்தையுமே நானே செய்வேன். அதுவும் நான் கண்டிப்பா எல்லாரையுமே நல்லபடியா பார்த்துப்பேன்ற நம்பிக்கையோட தான் நீங்க இங்கிருந்து கிளம்பி போகணும். என்ன சரிதானன்னு கேட்க, உடனே நிலாவும், சரி சரி, எங்களுக்கு லேட் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம். செக்கிங்க்கு முன்னாடியே போகணும், சீக்கிரமா வாங்கன்னு சொல்லிட்டு உடனடியே அவங்கள அங்கேருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு வானதிக்கும், என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன், அவங்க எல்லாரும் எனக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடியே அப்படியே நிலா அவசரமா கூட்டிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு என் மேல பொறாமன்னு நினைக்கிறேன். எங்க ஒருவேளை எல்லாரும் என்ன பாராட்டிடுவாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு அவங்க போனதுக்கு அப்புறமா பாண்டி கிட்ட பேசி கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பாண்டியும், இப்ப எதுக்காக நீங்க வந்த? நான் தான் உன்னை ஏற்கனவே வர வேண்டாம்னு சொல்லிட்டேல்ல, நீ காலேஜுக்கு வேற போகணும். எப்படி இந்த வேலையையும் பார்த்துட்டு காலேஜுக்கு போவ? அதெல்லாம் பார்த்தா நடக்குமா? நான் ஏற்கனவே காலேஜுக்கு ஒரு 5 நாள் சிக் லீவ் எழுதி கொடுத்துட்டேன். அதே மாதிரி என்னோட நைனாவுக்கும் இது எதுவுமே தெரியாது. நான் வழக்கம் போல காலேஜுக்கு போற மாதிரி கிளம்பி போவேனா, அப்புறம் ஈவினிங் மறுபடியும் திரும்பி எங்க வீட்டுக்கு போயிடுவேன். அவ்வளவுதான், சிம்பிள். அது வரைக்கும் நான் இந்த வீட்டுல இருந்து என்னெல்லாம் உன்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக, சாரி சாரி, என்னெல்லாம் எனக்காக நான் பிடிச்ச மாதிரி வேலை செய்கிறேன்னு மட்டும் பாருன்னு சொல்லிட்டு அவங்க ஓப்பனாக பாண்டியை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக தான் இதை பண்ணுறோன்றதை ஒளறி கொட்டிட்டு அப்படியே அதை தெரியாதனமாக சமாளிச்சிட்டும் அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஆனால் உள்ளே போயிட்டு வானதியும் சமைக்கிறேன் பேர் வழின்னு சொல்லிட்டு படாத பாடு படுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த கிச்சனையே. இது எல்லாத்தையுமே பார்த்த பல்லவனும், அண்ணா எனக்கு காலேஜுக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்பி போறேன்னு சொல்ல, வானதி உடனே வந்து டிஃபன் பாக்ஸ்ல, இந்தா உனக்காக தான் இதை எடுத்துட்டு வந்தேன், நானே செஞ்சதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கிட்டு, சரிங்க நீ, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க ஓடியே போயிடுறாங்க. அதே மாதிரி நடேசனும், என்னம்மா காலையிலேயே உள்ளே போனேன், இன்னுமா சமையலை முடிக்கல? அதெல்லாம் இல்லையே, நான் மத்தியானத்துக்காக சமைச்சுக்கிட்டு இருக்கேன், இந்தாங்க காலையில் இதுதான் டிஃபன்னு சொல்லிட்டு ஏதோ கல்லு மாதிரி ஏதோ ஒன்று எடுத்து கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு நடேசனும், என்னம்மா வெள்ளை கலராக இருக்குது ஆனால் கல் மாதிரி இருக்குது, இது என்னது? இதுதான் இட்லி, நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு சட்னி சாம்பார்னு சொல்லிட்டு என்னென்னமோத்தையும் வைக்கிறாங்க. ஆனால் எதுவுமே வாயில் வைக்கிற மாதிரியே தெரியல. உடனே ஒரு வாயை வச்சுட்டு நடேசனும், சரிம்மா சரி, எனக்கு போதும், வயிறு நல்லா நிறைஞ்சிடுச்சு, திருப்தியாக சாப்பிட்டுட்டேன், நான் அப்படியே என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பசி தாங்க முடியல. கண்டிப்பாக இவங்களோட சாப்பாடெல்லாம் சாப்பிட்டா உயிரோடு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போயிட்டு சாப்பிட்றதுக்காக போயிடுறாங்க. ஆனால் இது தெரியாத வானதியும், பாத்தியா, அங்கிளுக்கு என் சமையல் ரொம்பவே பிடிச்சிருக்கு போலயே, இந்தா நீயும் சாப்பிட்டு பாருன்னு பாண்டிக்கிட்டு கொடுக்க, பாண்டிக்கும் அதே நிலைமை தான், வாயில வைக்க முடியல. ஆனால் என்ன, அவங்களோட தலைவிதி, வானதி சமைச்சதை அவங்க தான் முழுசாக சாப்பிட்டாகணும். அதனால உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதை சாப்பிட்டதுக்கான வெளிப்பாடு 1 மணி நேரத்துலேயே அவங்களுக்கு தெரிய வந்துடுது. ஏன்னா அவங்களுக்கு வயிறு சரியில்லாமல் போயிடுது, உடம்புமே சரியில்லாமல் போயிடுது. அதனால வீடே இப்போ ரணகலமாக இருக்க வானதியும் இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் பாண்டிக்கு டேப்லெட்ஸ் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுலேயுமே தப்பு தப்பாக எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ஒரு பக்கம் இவ்வளோ காமெடியாக எல்லாத்தையுமே வானதி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் இன்னொரு பக்கமும் நீலா ரொம்பவே சீரியஸான மூடில் இருக்காங்க. அவங்க ஃப்ளைட்டில் போகும்போதே சேரன்கிட்டயும் சோழன்கிட்டயும் அங்கே அவங்களோட ஊருக்கு போயிட்டு நம்ம எப்படியெல்லாம் பேசணும்னு ஒரு லெசனே எடுத்துகிட்டு தான் போகிறாங்க. ஆனால் இறங்குனதுக்கு அப்புறமா இருக்கிறதுலே மிகப்பெரிய காமெடி என்னன்னா, அவங்களுக்கு அந்த ஊர் பேர் மறந்து போயிடுது. என்ன பிதாவா கதாவா அப்படின்னு 3 பேருமே குழம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதனால அங்கே இருக்கவங்க கிட்ட மொழி தெரியாமல் பேச ஆரம்பிக்க, ஆனால் அவங்களும் சரியாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. சேரனுக்கு என்னதான் ஹிந்தி நல்லா புரிஞ்சாலும் அவங்களால பதிலுக்கு பதில் அவங்க கிட்ட பேச முடியல. ஆனாலும் ஒரு பக்கம் தட்டு தடுமாறி அவங்க கிட்ட அந்த ஊரை கேட்க அவங்களுமே இங்கே தான் இருக்குன்னு அதுக்கு வழி சொல்லி அனுப்பிடுறாங்க. ஆனால் போகிற இடம் ஃபுல்லாக ரொம்பவே பயமா இருக்கிற மாதிரியான இடங்களாவே இருக்கு. எல்லாரையுமே பார்க்கும்போது அவங்களுக்கு டெரராகவும் இருக்கு. அதுலேயும் சோழனுக்கோ, ஐயோ நிலவை வேற நம்ம இங்கே கூட்டிட்டு வந்துட்டோமே, கொஞ்சம் பாதுகாப்பாக தான் கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு அப்படியே பாதுகாப்பாக கூட்டிட்டு போறேன்னு பொத்தி பொத்தி கூட்டிட்டு போறாங்க. இதுல கடுப்பான நிலாவும், எனக்கு வர தெரியும்னு சொல்லிட்டு அவங்க கூட சண்டை போட்டுட்டு, இங்க பாருங்க இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன், பேசாம இருங்க, நான் கூகுள் மேப்லயே அந்த ஊர் பேரை போட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த மேப்பை யூஸ் பண்ணி அவங்க கரெக்டாக அந்த பத்தா ஊருக்கு போய்கிட்டு இருக்காங்க. சாரி, பித்தான்னு நினைக்கிறேன். அந்த ஊருக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஆனா அங்கேயோ அந்த மாமாவுக்கு எல்லாம் சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு கரெக்டா சோழன் பயந்த மாதிரி அவங்க
சந்தாவுக்கு மேரேஜ் ஏற்பாடு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு சந்தாவும் கதறி கதறி அழுதுகிட்டு, "தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லன்னு" சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாருமே ஆனா அவங்களோட பேச்ச கேட்காம, மாறா அவங்கள அடிக்க கூட செய்றாங்க. இது எல்லாம் பார்த்துட்டு சந்தாவோட அண்ணனுக்கும் செம்ம கோவம் வருது. ஆனாலும் அவங்களால இப்போதைக்கு ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றதுக்காக, அவங்க உடனடியா தனியா வந்து மறுபடியுமே சேரனுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லலான்னு கால் பண்ணா, சேரன் ஃபோன் எடுத்து, "நல்ல வேளை நீ கால் பண்ண. ஆமா, உங்க ஊர் எங்க இருக்கு? நாங்க இப்போ உங்க ஊர்ல தான் இருக்கோம். ஆனா எங்களுக்கு சரியா வழி தெரியலன்னு" சொல்ல, உடனே அவங்களும், "அப்படியா பையா, இருங்க பையா, நானே வரேன்னு" சொல்லிட்டு அவங்க அவங்களோட சொந்தக்காரங்க கிட்ட ஏதேதோ சொல்லி சமாளிச்சுட்டு, கல்யாணத்துக்கு தேவையான பொருள் வாங்க போறதா சொல்லிட்டு, அவங்க அங்கருந்து எப்படியோ சேரன கண்டுபிடிக்கிறதுக்காக வெளிய வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா சேரன்கிட்டயும், சோழன்கிட்டயும் கால் பண்ணி அவங்க இருக்கிற இடத்த எப்படியோ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா அங்கேயுமே போய் சேர்ந்துடுறாங்க. ஆனா, அங்க போன உடனேயே சேரன பார்த்து அவங்களுமே, அதாவது சந்தாவோட அண்ணாவும் கட்டிப்பிடிச்சு, இன்னைக்கு சந்தாவுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. சந்தா அழுதுகிட்டே இருக்கா. கண்டிப்பா கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னா சந்தாவ உயிரோடவே பார்க்க முடியாது. அதனால வாங்க பையா, நம்ம சீக்கிரமா போகலான்னு ஒரு நிமிஷம் சொன்னாலும், இன்னொரு நிமிஷம் நீங்க மட்டும் அந்த ஊருக்குள்ள சந்தா கிட்ட சந்தாக்காக தான் வந்தீங்கன்னு தெரிஞ்சுச்சு, அவ்வளோதான். எல்லாருமே உங்கள கொன்னே போட்டுருவாங்க. அவங்க ரொம்பவே மோசமானவங்க. இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு கேட்க, அதுக்கு சோழனும், "இங்க பாருங்க, பேசாம நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுக்கலாமா? அதான் பொண்ணுக்கே இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்ல." ஆனா அவங்களோட அண்ணாவும், "இங்கெல்லாம் போலீஸ்காரங்களுக்கு எடுப்பே கிடையாது. அவங்க ஊருக்குள்ள கூட வரக்கூடாது. வந்தா அவங்களோட உயிருக்கே ஆபத்துன்னு அது அவங்களுக்கே தெரியும். அதனால அவங்கலாம் நமக்கு உதவி பண்ண மாட்டாங்க. இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு?" கேட்க உடனே நிலாவும், "பேசாம நீங்க என்ன கூட்டிட்டு போங்க. நான் அவங்களோட ஃப்ரெண்டு மாதிரி அவங்க கூட வந்து நிக்கிறேன். அப்புறம் சமயம் கிடைக்கும்போது நான் எப்படியாவது சந்தாவ கூட்டிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் திரும்பி நம்ம ஊருக்கே கிளம்பி போயிடலாம். இந்த தடவ நம்ம ஊருக்கு போனதுக்கு அப்புறமா நம்ம உடனடியா போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவோம். நம்ம ஊர் போலீஸ பத்தி தான் நமக்கு நல்லா தெரியும்ல. அங்க மட்டும் போயிட்டோம். கண்டிப்பா உங்க 2 பேரையுமே யாராலயும் பிரிக்கவே முடியாதுன்னு" சொல்ல, உடனே சந்தாவோட அண்ணனும், "இது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ஆனா கல்யாணத்தப்போ அவங்க எல்லாரும் உங்கள பார்த்தாங்களான்னு வேற தெரியலையே. அப்படி பார்த்திருந்தா என்ன பண்றது? அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன். நீங்க முதல்ல என்ன மட்டும் கூட்டிட்டு போங்க. அப்புறம் நீங்க 2 பேரும் ஊருக்கு வெளிய வந்து நில்லுங்க." "சோழன், ரிட்டர்ன் டிக்கெட் ஃப்ளைட்ல தானே போட்டிருக்கீங்க?" "ஆமாமா. அதெப்படி? போகும்போது உங்கள கஷ்டப்படுத்துறதுக்காக நான் என்ன ட்ரெயின்லயா போடுவேன்? ஃப்ளைட்டே தான். அதுவும் சந்தாவுக்கும் சேர்த்து தான் போட்டிருக்கேன். நீங்க முதல்ல போய் ஜாக்கிரதையா சந்தாவை கூட்டிட்டு வாங்கன்னு" மனசே இல்லாம அவங்க அவங்கள அனுப்பி வைக்க, அதே மாதிரி நிலா பிளான் போட்டபடியே சந்தாவோட அண்ணனும், இது சந்தாவோட ஃப்ரெண்டு, அதுவும் சும்மா பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் கல்யாணம்னு தெரிய வந்துச்சு. அதனால எனக்கு கால் பண்ணி கூட்டிட்டு போக சொல்லி கூப்பிட்டாங்க. அதனால நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சமாளிச்சு அவங்க அந்த குரூப்குள்ள சேர்த்துக்கிறாங்க. ஆனா சந்தாவும் நிலாவா பார்த்த உடனேயே கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நிலாவும், "சரி, இவளுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் இவள பேசி சமாதானப்படுத்திக்கிறேன்னு" சொல்லிட்டு அவங்க ஏதோ ஒரு காரணத்த சொல்லி அவங்கள தனியா கூட்டிட்டு போயிட்டு, அவங்களோட திட்டப்படி யாருக்கும் தெரியாம மறைஞ்சு மறைஞ்சு அவங்க அந்த ஊரை விட்டு வெளியவும் வந்து சோழனையும் சேரனையும் பார்த்துடுறாங்க. சேரனை பார்த்த உடனேயே சந்தா கட்டி பிடிச்சு கதறி அழ, அப்ப கரெக்டா ஊர்க்காரங்களுக்கும் இவங்க தப்பிச்ச விஷயம் தெரிய வருது. அதனால அவங்க கரெக்டா அவங்கள தேடி வந்துகிட்டு இருக்கா. இதை பார்த்து சொல்லணும், "வாங்க வாங்க, சீக்கிரம் வந்து வண்டியில ஏறுங்கன்னு" அவங்க ஏற்கனவே அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்த வண்டியை எடுத்துட்டு அவங்க எல்லாரையுமே ஏர்போர்ட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா என்ன, ரவுடித்தனம் பண்றவங்களால ஏர்போர்ட்டுக்குள்ள வர முடியாதுல்ல. அதனால அவங்க அங்கேயே ஸ்டக் ஆயிடுறாங்க. உள்ள போன இவங்க 4 பேரும் சீக்கிரமா ஃப்ளைட் ஏறி அவங்களோட ஊருக்குமே வந்துடுறாங்க. ஊருக்கு வந்த கையோட, "அண்ணன், முதல்ல நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இந்த விஷயத்த சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா கல்யாணத்தை முடிப்போம். அதுவும் போலீஸ் ஸ்டேஷன்ல ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி நம்ம கல்யாணத்தை முடிச்சாதான் ஏதாவது பின்னாடி பிரச்சனைனா அவங்க நமக்கு உதவியா வந்து நிப்பாங்கன்னு" சொல்லிட்டு உடனடியா அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போறாங்க. ஆனா அங்க போனா எல்லாருக்கும் செம்ம ஷாக் கொடுக்குற விதத்துல அங்க சோழனோட பிரச்சனையில தலையிட்ட அந்த எஸ்பி தான் இருக்காங்க. அதுவும் ஏதோ இன்ஸ்பெக்ஷனுக்காக வந்திருக்காங்க. பட் இவங்க இப்படி கல்யாணத்துக்காக அவசர அவசரமா வர்றதை பார்த்துட்டு, "அதானே பார்த்தேன். இந்த குடும்பத்து மேலேயே எனக்கு அவ்வளோ சந்தேகம் இருந்துச்சு. ஏதோ விஷயம் எல்லாமே இவனுக்கு சாதகமா இருந்ததுனால நான் இவனையும் சரி உங்க குடும்பத்தையும் சரி விட்டுட்டேன். ஆனா நீங்க எல்லாரும் இதே பொழப்பா தான் இருக்கீங்க போலீங்கன்னு சொல்லிட்டு முதல்ல அவனை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சேரனை அரெஸ்ட் பண்ண சொல்றாங்க. இதை பார்த்துட்டு நிலாவும், "இங்க பாருங்க சார், தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க. முதல்ல என்ன நடந்துச்சுன்றதை கேளுங்க. மறுபடியும் ஆரம்பத்திலேயே சோழன் விஷயத்துல பண்ண தப்பு மாதிரி இதுலயே விசாரிக்காம ஏதாவது தப்பு பண்ணீங்க, நான் ஆரம்பத்துல அமைதியா இருந்த மாதிரி இப்பயும் அமைதியா இருக்க மாட்டேன்" அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு சேரனுக்கும் சோழனுக்கே ஒரு நிமிஷம் ஜர்க் ஆகுது. பாண்டியும் அதே மாதிரி, "கொஞ்சம் அமைதியா இருங்க நிலான்னு" சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நிலாவும்,
என்னங்க நீங்க போலீஸா இருந்தா பெரிய ஆளுன்னு நினைக்கிறீங்களோ? தேவையில்லாம உங்களோட பவரை பயன்படுத்தி மத்தவங்கள கஷ்டப்படுத்துறதுக்கு நீங்க எதுக்காக அங்க போலீஸா இருக்கணும்னு அப்படியே சூடேறி கத்த ஆரம்பிக்க உடனே அவங்களும் சரிம்மா இப்ப நீ என்னதான் சொல்ல வர? இவனுங்க என்ன உத்தமனுங்கன்னு சொல்ல வரியா? ஆமா சார், இவங்க 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இவங்களுக்கு ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த கோவில்ல வச்சு கல்யாணம் நடந்துச்சு. அப்ப கூட அந்த பொண்ணோட சொந்தக்காரங்க வந்து துப்பாக்கிய பயன்படுத்தி இந்த பொண்ணை கடத்திட்டு போனாங்க. நாங்களும் வேற வழி இல்லாம அப்போதைக்கு அந்த விஷயத்த அப்படியே விட்டுட்டோம். ஆனா இப்போ அந்த பொண்ணுக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்க அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதனாலதான் வேற வழி இல்லாம நாங்க இந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வர வேண்டியதா ஆயிடுச்சு. அப்படி உங்களுக்கு இதுலயும் நம்பிக்கை இல்லைன்னா போங்க, போய் கோவில்ல எல்லாத்தையுமே விசாரிச்சு பாருங்க. ஆனா அது வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை இந்த கல்யாணம் மட்டும் நடக்காம போச்சுன்னா கண்டிப்பா இவங்களுக்கு என்ன ஆகும்னே தெரியாது. இவங்களோட உயிருக்கு கூட ஆபத்து வரலாம். ஒருவேளை உங்களுக்கு உண்மையாவே மற்றவங்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இவங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்ல, இது கேட்ட அந்த போலீஸ்காரங்களும் எல்லாத்தையுமே விசாரிக்கிறதுக்காக ஒரு போலீஸையுமே அங்கிருந்து அந்த கோவிலுக்கு அனுப்பி வச்சுட்டு அவங்க மூலியமா உண்மை இதுதான்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு சரி சரி இங்க பாருமா, உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் தானே? அப்படி இல்லைன்னா இவனுங்க உன்னையும் பணத்துக்காக கடத்திட்டு வந்துட்டாங்களான்னு கேட்க, அதுக்கு அந்த பொண்ணும் ஹிந்தியில அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல தட்டு மாதிரி தமிழ்லையும் அவங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு அந்த போலீஸ்காரங்களும் சரி சரி, தாலி ஏதாவது எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணி முடிங்க, இந்தாங்க இதில் சைன் போடுங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக அவங்களுக்கு கல்யாணத்தையும் முடிச்சு சைனையுமே போட்டு வர்றாங்க. அதே சமயத்தில் சோழனும் அவங்களுக்கு கொண்டு வந்த மாலையெல்லாம் அவங்க கையில் கொடுத்துட்டு அவங்களுக்கு மாலையெல்லாம் மாற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஊர்லேருந்து அவங்களுமே ஃப்ளைட் பிடிச்சி அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே வந்து நின்று இவனுங்க யாரையுமே நாங்கள் சும்மா விட மாட்டோம், எங்கள் வீட்டு பொண்ணை கடத்திட்டு வந்துட்டானுங்க, இவனுங்க வெளியே வந்தோடனே இவனுங்களை சாகடிக்காமல் விட மாட்டோம்னு ஏதோ ரொம்பவே சீரியஸாக கொலை வெறியோட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உள்ளேருந்து வந்த அந்த போலீஸ்காரங்களும் இவ்வளோ நேரம் வில்லனாக தானே இருந்தாங்க, ஆனால் இப்போ ஹீரோ மாதிரி என்னடா பொண்ணை நீங்கள் துப்பாக்கி வச்சு மிரட்டி கூட்டிகிட்டு போயிருக்கீங்க, நியாயப்படி நாங்களே உங்களை தேடி வந்து அரெஸ்ட் பண்ணலாம்னு நினச்சோம், நல்ல வேலை நீங்களே வந்துட்டீங்க, வாங்க வாங்க உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு இவங்க கன்னை வச்சு அவங்கள மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு மொத்த கும்பலும் செதறி உடனே அவங்களும் போலீஸ்காரங்களோட உதவியால் எல்லாரையுமே கைது பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்தவங்க இதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, அதுக்கு நான் பொறுப்புன்னு சொல்லிட்டு அவங்கள அங்கேருந்து அனுப்பி வைக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அப்பாடா ஒரு வழியாக சேரன் சந்தாவோட கல்யாணத்தை சீக்கிரமாக முடிச்சுட்டாங்கன்னு யாரெல்லாம் சந்தோஷப்படுறீங்க?